இப்போ நம்ம இருக்கிற கோயிலுக்கு பேர் கொங்கு மீனாட்சி உடனுறை புற்றுடைய சொக்கநாதர் கோவில் அப்படின்னு பேர். இது வந்து இந்த சொக்கநாதர் மீனாட்சி அப்படின்னா இது பாண்டியர் காலத்து கோவில். ஆனால் நம்ம இருக்கிறது வந்து ஹார்ட் ஆஃப் கொங்கு நாடு. அதனால தான் அந்த கொங்குன்ற பேர் அவங்களே சேர்த்துருக்காங்க. இந்த கோயில் இருக்கிற கிராமத்துக்கு பேர் போத்தம்பாளையம்னு பேர். இந்த போத்தம்பாளையம் எங்கே இருக்குன்னா அவினாசிலேருந்து சேவூர்னு போனோம். அவினாசிக்கு கொஞ்சம் வடக்க போனீங்கன்னா சேவூர் வரும். அதாவது லைட்டாக வடகிழக்கு. அந்த வடகிழக்கு சேவூர் போய் சேவூர்லேருந்து நம்பியூர் கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த ரோட்லேயே இருக்குது இந்த கோவில். அந்த போத்தம்பாளையம்ங்கிற கிராமத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த கோயில் இருக்குது. நீங்கள் புற்றுடைய சொக்கநாதர் இல்லைனா போத்தம்பாளையம் ஈஸ்வரன் கோவில் அந்த மாதிரி மேப்பில் போட்டு தேடினீங்கன்னா இந்த கோவில் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. இது இந்த ஏரியாவில் வந்து சர்ப்ரைசிங்லி கொஞ்சம் பாண்டியர் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்திருந்த அதனால் இங்கே வந்து மீனாட்சி சொக்கநாதர் அப்படிங்கிற பேரில் கோயில்கள் இருக்குது. கோபுரம் காம்பவுண்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க இப்போ 2 பழங்காலத்து பில்டிங்ஸ் மாதிரி 2 இருக்குது. இதுவும் வந்து நம்ம முன்னையே பார்த்த மொடச்சூர் அப்புறம் இன்னும் சில அமரக்குந்தி இந்த மாதிரி கோயில்களில் இருக்கிற பாண்டியர் காலத்து ஸ்டைலில் இருக்குது. இது ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஸ்டைல். இது இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் இதே மாதிரி தான் மொடச்சூர்லேயும் இருந்தது. இது இருக்கிறவர் தான் புற்றுடைய சொக்கநாதர். ஒரு சின்ன பானம் கீழே ஒரு ஸ்கொயர் ஆவுடையில் இருக்குது. அந்த பக்கம் ஒரு சிறிய அம்பாள் ஒருத்தங்க இருக்காங்க. ஆனால் அந்த கோயில் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இருக்கிறத வச்சு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு தலபுராணம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. இது பாண்டியர் காலத்து கோயில்னு மட்டும் தெரியுது. ஆனால் இதோடைய சேர்ந்த மாதிரி இங்கே ஒரு கிருஷ்ணர் இருக்கார். நவநீத கிருஷ்ணர் ஒருத்தர் இருக்கிறார். இந்த கிருஷ்ணரை பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த அவினாசி சேவூர் வழியாக நம்பியூர் போகிற மெயின் ரோடு. பார்த்திங்கன்னா இருக்கார் புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணர். ஸோ இந்த பாருங்கள், இந்த கோவிலில் வந்து ஒரு புஞ்சை நிலம் தான் இதெல்லாம் காடும்பாங்க. இந்த ஏரியாவில் இந்த காட்டில் இருக்குது. காடுனா அடர்ந்த காடு அந்த மாதிரி இல்லை. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கவுண்டர்ஸ்லாம் வந்து தெரிஞ்ச புஞ்சை நிலத்தை காடும்பாங்க. நஞ்சையாக இருந்தால் தோட்டம்பாங்க. இது வந்து அந்த மாதிரி காடு சூழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் தான் இந்த கொங்கு மீனாட்சி சொக்கநாதர் கோவில். ரொம்ப அழகான லக்ஷ்மி விநாயகர் தான் அங்கே இருக்கார். இது மெயின் ரோடு. இந்த கோயில்கள்லாம் ரொம்ப சின்ன கோயில்கள். இங்கே வந்து பிரதோஷம் டெய்லியே வந்து அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் உண்டு. அதை காலையில் 9 மணி அந்த மாதிரி டைம்னு போட்டிருக்காங்க. அந்த டைம் வந்து போர்டை நான் உங்களுக்கு இந்த வீடியோட ஆரம்பத்தில் காமிச்சிருக்கேன். அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு இது போன்ற கோயில்களுக்கு வாங்க. இது வந்து கூட்டப்பள்ளின்னு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் சிவாலயம் இருக்குது. நம்ம கேள்விப்பட்டு வந்தோம். பட் அப்பரண்ட்லி அங்கே ஒன்றும் இல்லை. அது இங்கே இருக்கிற இந்த போத்தம்பாளையம் புற்றுடைய சொக்கநாதர் சமேத மீனாட்சி கோயிலாக தான் இது இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு வாங்க. ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த கோவில். ஈவினிங் வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை விடிய காலையில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வெயிலாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வாங்க, ஈசன் அருள் பெறலாம். நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.